السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் அல்லாஹு தஆலா ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், அதே போன்று தீமையான விஷயத்தை பரப்புவதால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன், அதை ஒட்டி அல்லாஹு தஆலா நிறைய செய்திகளை பேசிக்கொண்டு வந்தான். நரகத்தில் விடுதலை பெறக்கூடிய, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய துஆக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இன்றைக்கு தராவியாவில் ஓதுவதை நமக்கு செவிமடுக்க செய்தான். எல்லாம் பேசிக்கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் கூட ஒரு படி சேர்த்து பேசுவான். உலகத்தில் பொற்பூண்டுகள், உலகத்தில் சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், இவைகளெல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. அதை சொல்லி அல்லாஹ் மனித சமுதாயத்தை தட்டி எழுப்புகிறான். மனிதா, நீ உன் ரப்பை நினைத்துக்கொள் என்று. அல்லாஹு தஆலா இப்படி நிறைய செய்திகளை ரொம்ப சுவாரஸ்யமாக பேசி கொண்டு வந்தவன். ஒரு இடத்திலே அல்லாஹ் பேசுவான், அவர்கள் செலவிடும் போது விரயம் செய்ய மாட்டார்கள், அதே நேரத்தில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள், அதற்கு தகுந்தால் போல் நடுநிலையாக அவர்கள் செலவிடுவார்கள் என்று நல்லவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு பேசுகிறான். எந்த காலத்திலும் வேண்டாம், அதுதான் ஒன்று இஸ்ராஃப், இன்னொன்று கஞ்சத்தனம், புகுல். இன்றைக்கு இந்த மனித சமுதாயத்திடத்தில் ரெண்டு குணங்கள் அவசியம் நேசிக்கவே கூடாது. ஒன்று, இஸ்ராஃபை என்னைக்குமே நேசிக்கக்கூடாது. இஸ்ராஃபை நேசிக்கக்கூடிய சமூகமாக நாம் உருவாயிட்டோம்னா அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையில் உள்ள பரக்கத்தை முதல்ல எடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இஸ்ராஃபு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா முதல்ல உங்களை விட்டு பறி போகிறது உங்களுடைய பரக்கத் தான். உங்கள் கண் பார்வையிலிருந்து ஒளி பறி போகும், உங்களுடைய செவித்திறன் பறி போகும், உங்களுடைய நாவுகள் தடுமாறும் பேசும் பொழுது, உங்கள் கால்கள் ஒரு இடத்துல நிற்காது, தடுமாறும், உங்கள் உள்ளங்கள் ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை கேட்டால் உள்ளம் திடாகம் இருக்காது, உள்ளம் பதட்டம் ஏற்படும். உடல் ரீதியான உறுப்புகள் ரீதியான பாதிப்புகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் வாழ்விலே நமக்கு ஏற்படக்கூடிய பரக்கத்துக்கள் நாம் அடைந்து கொள்ள முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள். நிறைய பேர் புலம்புறது என்னன்னா, 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற ஆனால் பத்தவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. எப்படி பத்தும்? நீ 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற, ஆனால் நீ பண்ற அந்த செலவு இருக்கு பாரு, 2 லட்சத்துக்கு இஸ்ராப் செய்யற. சாதாரண ஒரு பர்த்டே, அவ்வளவுதான், இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. குழந்தை பிறந்த தினம், போன வருஷம் பிறந்தது, இன்னைக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. இது என்ன பெரிய தலைக்கு வானத்துக்குரிய கொண்டாட்டம்னு இதே கொண்டாடணும் ஆசைப்பட்டா நீ, உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் பெற்றோர்கள் 4 செவத்துக்குள்ளேயே ஒரு 4 சாக்லேட்டோ இல்லை கேக்கோ வாங்கி சிறப்பாக சமைச்சு சாப்பிட்டு போகலாம். அதுக்கு ஒரு மண்டபம் பிடிச்சி, அதுக்கு பேனர் அடித்து, அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு, கொஞ்சம் தீனே இல்லாதவங்களா இருந்தால் ட்ரம்ஸு வாசிக்கிறவங்களாம் எல்லாரையும் வரவழைச்சி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஏறக்குறைய 4 மணிக்கு ஆரம்பித்த ப்ரோக்ராம் நைட்டு 10 மணி வரைக்கும் வெட்ட வெளியில் நடக்குது. முன்னெல்லாம் ஒரு ஹோட்டலுக்குள்ளே நடத்துனாங்க. இப்போ கொஞ்சம் காலம் டெவலப் ஆகி அது ஒரு மைதானம் மாதிரி இருக்குது. நீ ஈசிஆரில் போனீங்கன்னா பார்க்கலாம், ஃபுல்லாக மரங்களாக இருக்குது. அந்த மரங்களுக்கெல்லாம் லைட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இரவுல தான் அந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். நீ ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று கட்டுறாவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஒரு புதுசாக ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி, அங்கேயே டீ கடை இருக்குது, அங்கேயே கார் ஒர்க் ஷாப் ரெடி பண்ணுற கடை இருக்குது, ஒரு சின்ன மினி தேட்டர் அந்த கடையை ஒட்டி இருக்கு. என்னடாப்பான்னு விசாரிச்சா 2000 ரூபாயாம், 3 மணி நேரத்துக்கு 2000 ரூபாயாம். ஃப்ரெண்டு பர்த்டே கொண்டாடுறதா இருந்தால் அந்த தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு 2000 ரூபாய் கட்டினோம்னா 3 மணி நேரம் நம்மளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்களாம். இப்படி பிறந்த நாளுக்காக வேண்டி இந்த சமூகத்தில் ஏராளமான செலவுகள். இதையெல்லாம் நாம் குறைத்து கொண்டால் நாம் நல்லவர்களாக வாழ முடியும். பிறந்த நாளுக்காக யார் அதிகம் செலவு செய்வார்களோ அதற்கு நன்மை கிடையாது, ஒருபோதும் அதற்கு தீமை என்றார்கள் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இந்த பிறந்த நாளை இன்னும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. உள்ளூரில் கொண்டாடுறது பத்தாதுன்னு போக விசா எடுத்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டில் போய் அங்கே உள்ள கோபுரங்களுக்கு மத்தியில் நின்று
என்ன செய்யறாங்க, பிறந்த நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டுதான்னு கேட்டால் அறவே கிடையாது. இது என்ன ஆகுது, காலகாலத்திற்கு ஒரு முஸ்லீம் 2 முஸ்லீம் செய்ய 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 எல்லா முஸ்லீம்களும் அது ஷரியத்து, அதுதான் நமக்கு வாழ்க்கை நெறி என்று எல்லா முஸ்லீம்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு இந்த இஸ்ராப் இந்த உம்மத்தில் தள்ளப்பட்டிருக்கு. 2வது, இந்த உம்மத்து கையில் எடுக்கக்கூடாத குணம் புகழ், அதாவது கஞ்சத்தனம் அறவே இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க ஆத்திரம் போட்டாலும் அளந்து போடணும்னுவாங்க. இன்னைக்கு நம்மள இந்த சமூகத்தில் பள்ளிவாசலுக்கு, மதரசாக்களுக்கு, எத்தீம்கானாங்களுக்கு, விதவைகளுக்கு, ஏழை குமரி கல்யாணங்களுக்கு, கஷ்டப்பட்டு வரக்கூடிய யாசகர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் எங்கே கை வைக்கணுமோ, எங்கே கையை சுருக்கணுமோ, எங்கே செலவினங்களை குறைக்கணுமோ அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் குறைப்பாங்க. இதை உம்மத்து எந்த காலத்திலும் எடுத்துக்கொள்ளக்கூடாத 2 பண்பு. எந்த காலத்திலும் வீண் வரையும் செய்யக்கூடாது, எந்த காலத்திலும் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. வீண் வரையும் செய்யக்கூடியவர்கள் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை, கஞ்சத்தனம் செய்தவர்கள் வாழ்க்கையில முன்னேறினதாக வரலாறும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதி காண்பிப்பதற்காக வருவார்கள். ஜிப்ரீல் சொல்லுகிறார்கள், நான் ரசூலை பார்ப்பேன், வீசும் காற்றை விட, புயல் வீசும் காற்றை விட ரசூலுடைய கரங்கள் அதிவேகமாக செயல்படும். காரணம், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாரி வாரி இறைப்பார்கள், வாரி வாரி கொடுப்பார்கள். வாரி வாரி கொடுக்கறதுல நிதானமும் இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல விஷயத்துக்கு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இது ரமலான் மாதம், நம்மள நிறைய பேர் செய்வோம், நல்ல விஷயத்துக்கு தாராளமாக பணம் காசை செலவு செய்வோம், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இதே ரமலான்ல நல்ல விஷயம் என்ற அடிப்படையில் நாம் கொஞ்சம் வரம்பை மீறி செயல்படக்கூடாது. எதை கொடுத்தாலும் அளந்து கொடுக்கப்பட வேண்டும், அது கரெக்டானதாக இருக்க வேண்டும், அதில் முறை கடைபிடிக்கப்பட வேண்டும், இஸ்ராஃப் இருக்கக்கூடாது, கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் இன்றைக்கு ஓதி வசனம் அதை தான் சொன்னான், நல்லவர்கள் வீண் வரையும் செய்ய மாட்டார்கள், நல்லவர்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், குர்ஆனில் அல்லாஹ் பேசுவானா, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் நன்றாக உண்ணுங்கள், நன்றாக பருகுங்கள். இந்த 2 வார்த்தை இந்த உம்மத்து செவிமடுக்க தவறிவிட்டது. உண்ணக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு கணக்கே இல்லாமல் போயிட்டு இருக்கு. உண்ணுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்காண்டி நீங்க பாருங்களேன், இந்த 21ஆம் நூற்றாண்டுல எங்க பார்த்தாலும் யார் வாயை பார்த்தாலும் அசை போட்டுக்கிட்டே இருக்கு. அதுல யூடியூப்ல ஒரு சைத்தா இருக்கிறான் இர்ஃபான் சொல்லிட்டு, ரொம்ப மோசமான சைத்தானா இருப்பான் போலக்கு, எந்த நேரத்தில் பிறந்தான்னு தெரியல. அல்லாஹு அக்பர், அவனை இடையில நிப்பாட்டினா 500 கிலோக்கு மேல போவான். ஒரு முஸ்லீமுடைய மானத்தை குறைச்சி மதிப்பிடுவதற்காக இந்த சபையில் அது பேசப்படவில்லை. ஒரு முஸ்லீம் இப்படி சாப்பாற்றாமனாக தின்னுவதில் இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடியவனாக போய்விட்டானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிரப்பக்கூடிய பைகளில் ஆக கெட்ட பை இந்த தொப்பை, இந்த வயிறுன்னாங்க. எந்த அளவுக்கு இந்த பையை நாம நிரப்புறோம், அதுதான் ஆக மோசமான பை. இன்னைக்கு அந்த இர்ஃபான் என்ற அந்த ஒரு தனி மனிதன் ஒரு காசுக்காக, ஒரு பிரபலியத்துக்காக தன் உடல் ஆரோக்கியத்தை மறந்து தான் கெட்டு போவதல்லாமல் எத்தனையோ மக்தம் சிறாறுகளை கெடுத்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்யறான், ஒரு யூடியூப் சேனல் நடத்துறான், கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு அவன் தின்றது, ஊறுறது, பறக்கிறது எல்லாத்தையும் செய்யறான், வீடியோ முடிச்சு போடுறான். நான் பாருங்க சிக்கன் எப்படி கடிக்கிறேன், நான் பாருங்க மட்டன் சுக்கா எப்படி முழுங்குறேன், இதை பாருங்க நான் இந்த நாட்டில் போய் இந்த உணவு சாப்பிட்றேன். இன்னும் சொல்ல போனா தடை செய்யப்பட்ட உணவெல்லாம் அவன் சாப்பிட்டு இருக்கிறான். மார்க்கத்தில் பாம்பு கறிக்கெல்லாம் அனுமதியே கிடையாது, பன்னி கறிக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. ஆனால் அந்த சைத்தான் அதையும் சாப்பிட்டுருக்கிறான். சாப்பிட்டு ஒரு காலகட்டத்தில் மருத்துவமனையில் போய் அவன் அட்மிட் ஆகியிருக்கிறான். சரி திருந்துவானு பார்த்தா கிடையாது, இன்னும் அதிகரித்து கொழுப்பெடுத்து இந்த சமூகத்தில் மெலிந்தவர்களாக பார்ப்பதை விட நல்ல குஸ்தியா, நல்ல குண்டு பாய்களாக தான் இன்றைக்கு இந்த உம்மத்தில் அதிகமாகிட்டு இருக்கிறார். அதுலேயும் இந்த சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள பிள்ளைகளை பாருங்க, முன்னாடி 8.5 மாதம் தள்ளிக்கிட்டு நிற்குது. இதெல்லாம் பெற்றோர்கள் கணக்கெடுப்பது கிடையாது, தாய்மார்கள் கணக்கெடுப்பது கிடையாது. அந்த குழந்தை அந்த கொழுப்போடு வளர 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 நாளை அவனுடைய வாழ்க்கை பெரிய ஒரு கேள்விக்குறி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் சாப்பாட்டை 3 பங்குகளாக பங்கு வையுங்கள், அதுல 1 பங்கு காலியாக இருக்கும்போது இடத்தை விட்டு எந்திரிச்சுன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பசி ஏற்படும், அந்த பசி இருக்கும் பொழுது உங்கள் சாப்பாட்டை விட்டு எந்திரித்து விடுங்க. நிறைய பேர் அந்த பசி வரும்போது தான் இன்னும் அதிகமா உள்ள தள்ளுவாங்க. சாப்பிடும் பொழுது முடிந்த வரை நாம் பசி இருக்கின்ற பொழுதே நம்முடைய சாப்பாட்டில் எழுந்திருச்சிருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி யார் அதை கடைபிடிப்பார்களோ அவர்கள் சாப்பாட்டிலே வீண் வரையும் செய்யாதவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உணவில வீண் வரையும் செய்யாதீர்கள்,
தண்ணீர் குடிப்பதிலே, தண்ணீரை புழங்குவதில் வீண்வரையும் செய்யாதீர்கள். ஆடை விஷயத்தில் வீண்வரையும் செய்யாதீர்கள். வீட்டை கட்டக்கூடிய விஷயத்தில் வீண்வரையும் செய்யாதீர்கள். வாகனங்களை வாங்கக்கூடிய விஷயத்தில் வீண்வரையும் செய்யாதீர்கள். ஒரு படி மேல் பள்ளிவாசல் கூட நீங்கள் அமைக்கப்படுவதாக இருந்தால் அதில் வீண்வரையும் காட்டாதீர்கள். இன்னைக்கு போட்டி போட்டு ஒவ்வொரு நிர்வாகம் பள்ளிவாசலை புது பொண்ணு மாதிரி அலங்கரித்து வச்சிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் இருக்கிறார், பேர் தெரியல, கோட் ஷூட்லாம் போட்டு அப்பப்போ பேக்ரவுண்டில் நிறைய சினிமா பாடலோட, சமயங்களை பார்த்தா தொழுற வீடியோ, சமயங்களை பார்த்தா சினிமா பாடல் வீடியோ. அவர் எந்த கொள்கையில் இருக்கிறாருன்னு தெரியல. 7 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு 7 பள்ளிவாசலை கொண்டு வர்றாரு. இருக்கிற பள்ளிவாசலை தொழுகைக்கு ஆளை காணும், இருக்கிற பள்ளிவாசலை நிரப்புறதுக்கு வழியை காணும். இதில் மேற்கொண்டு 7 கோடி. எத்தனை குமரி பெண்கள் கல்யாணம் ஆகாமல் தவிக்கிறாங்க, எத்தனை நோயாளிகள் நோய்க்கு சிகிச்சை எடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க, எத்தனை ஏழைகள் காலங்காலமாக வாடகை வீட்டிலே இருக்கிறாங்க. ஏன் இவங்களெல்லாம் கண்டெடுத்து இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடாது? அந்த பல கோடிகளில் மேலும் மேலும் பள்ளிவாசல்களை, மேலும் மேலும் வாகனங்களை, மேலும் மேலும் புதிய ஆடைகளை, இப்படி நாம் எல்லா விஷயத்திலும் இஸ்ராஃபை வரம்பு மீறி செயல்படுவதனால் பெருமானார் சொன்னார்கள், இதற்கெல்லாம் ஒரு காலம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது, அதுதான் இஸ்ராஃப். இன்றைய வளர்ந்து வரக்கூடிய நவீன வாலிபர்களுக்கு மத்தியில் அது சொல்லப்பட வேண்டும். மனித இனத்திலேயே அதிகமாக இஸ்ராஃப் செய்கிற ஒரு மனிதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வாலிபர்கள் தான், யுவதிகள் தான். அவங்க செய்கிற இஸ்ராஃப் உலகத்தில் யாராலையுமே செய்ய முடியாது. 10th பாஸ் ஆகிட்டா அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறான், அவன் 12th பாஸ் ஆகிட்டா அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறான், வீட்டில் கல்யாணம் பேசி முடிச்சாங்க அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறான். இப்படி எல்லாவற்றுக்குமே ட்ரீட் என்ற அடிப்படையில் ஆயிரக்கணக்காக செலவு செஞ்சு உணவுகள் அதற்காக ரெடி பண்ணி அதை முழுவதுமாக சாப்பிடாம பாதி பேருக்கு சாப்பிட்டு மீதியை குப்பையில் போடுறாங்க. எத்தனையோ கல்யாணங்கள், ஆடம்பரமான கல்யாணங்கள், கோலாகலமான கல்யாணங்கள் எல்லாம் ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்தை சரியான முறையில் நிறைவேற்றினான்னா அந்த பணத்தை கொண்டு மீதி 10 ஏழை வீட்டு கல்யாணத்தை பூர்த்தி செய்யலாம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் ரூபா வாடகை. பாண்டிச்சேரியில் இருக்க அந்த ஹோட்டல் சன்வே 7 லட்சம் ரூபா வாடகை. அந்த 7 லட்சம் ரூபா வாடகையில் அந்த மண்டபம் பிடிச்சி அங்கு நிக்கா செய்வது தப்பு என்று சொல்லப்படவில்லை. அல்லாஹ் தந்த தௌலத்தை நாம் செலவு செய்கிறோம். கொஞ்சம் யோசிக்கணும். கபீல் தூ என்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு 7 லட்சம் செலவு பண்ணுமா? இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் நிக்கா செய்து வைக்கிறோம். இந்த பக்கம் 2 சாட்சி, இந்த பக்கம் 2 சாட்சி, கல்யாணம் முடிஞ்சுது. இதற்கு இத்தனை லட்சங்கள் கொடுத்து அந்த ஆடம்பர திருமணத்தை நடத்தப்பட வேண்டுமா? அந்த மஹல்லாவுக்குள்ளே, அந்த செல்வந்தர் வீட்டுக்கு பக்கத்திலேயே 30 வயசு கடந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாமல் நாட்கள் தடைபட்டு கொண்டே போகுது. காரணம், அவங்க மாப்பிள்ளோட்டில் கேட்குற பொண்ணுக்கு கேட்குற அந்த நகைக்கு அவங்களால கொடுக்க முடியல. இப்படி செல்வந்தர்கள் எல்லாம், கணவந்தர்கள் எல்லாம் தான் செய்யக்கூடிய அந்த இஸ்ராஃபை கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு பயந்து வெறுமனே தொழுகிறது, அல்லாஹ்ட்ட அழுது துவா கேட்கிறது, இது மட்டும் தக்குவா கிடையாது. தன்னுடைய செல்வத்தை முறையாக அதை சரி செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானி ஷயாத்தீன். உண்மையிலேயே யார் வீண்வரையும் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய பிள்ளைகள், அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். நிச்சயமாக ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனுடைய ஒரு தோழமை நமக்கு கிடைக்குது என்றால் அது இந்த கேவலமான வீண்வரையில் செய்யறதுனால தான். வரலாற்றில் ஒரு சம்பவம், கலீஃபா ஹாரூன் கட்டிய ஒரு பெரிய மாளிகை. ஹாரூனுடைய சகோதரர் பஹ்ருல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர் தன் சகோதரனை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளோ பெரிய மாளிகையை கட்டியிருக்கிறிய ஹாரூன், நீ எப்படி இவ்வளோ பெரிய மாளிகையை கட்டினாய்? அல்லாஹுடைய பார்வையில் இது சாபத்திற்குரியது. சகோதரர் கேட்கிறார் ஹாரூனை பார்த்து, மண்ணை உயர்த்தி இருக்கிறாய், அல்லாஹுடைய கலாமை தாழ்த்தி விட்டாயே. உன் காரும் உன் பங்களாவும் உயர்த்தி இருக்கிறாய், நபி மொழிகளை தாழ்த்தி விட்டாயே. அந்த செல்வத்தை வைத்து, அந்த கோடான கோடி பணத்தை வைத்து தீனை உயர்த்தலாம் அல்லவா? அவருடைய கேள்வி அதுதான். இன்னைக்கு ஒரு பரவலான கிராமங்கள்ல தீன் போய் முழுமையா சேராததுக்கு காரணம் என்ன? செல்வந்தர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை அதை முறையாக தீனுக்கு செலவு செய்வது கிடையாது. இஸ்லாம் இவ்வளவு அசுர வேகத்தில் வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வால் தீனை ஆரம்ப காலகட்டத்தில் வெற்றி நடை போட்டதற்கு முதல் அடிப்படை காரணமே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அன்றைக்கு கோடான கோடி சொத்துக்கு அதிபதி அன்னை ஹதீஜா. பெருமானாருக்கு பின்னால் ஒற்றை வார்த்தை சொல்லி வந்தார்கள், கபீல்து என்று. தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் பெருமானார் கையில ஒப்படைத்தார்கள். நபிகள் நாயகம் அத்தனை சொத்துக்களையும் தீனுக்காக வேண்டிய பயன்படுத்தினார்கள். அதனால் இஸ்லாம் இவ்வளவு வேகமாக வளர்ந்தது.
இன்னைக்கு எத்தனையோ ஊர்கள்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அந்த செல்வத்தை கொண்டு மாசத்துக்கு 2 ஷரியத்து மாநாடு நடத்தலாமே, 3 மாசத்துக்கு ஒருத்தர் ஷரியத்து மாநாடு நடத்தலாமே, 6 மாசத்துக்கு ஒருத்தர் ஷரியத் மாநாடு நடத்தலாமே. ஜகாத்தை பத்தி விழிப்புணர்வு தரலாம். இந்த பணக்காரர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க. மார்க்கத்தில் எத்தனையோ மசாயல்கள், நோன்பு காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய எத்தனையோ மசாயல்கள் இந்த உம்மத்திற்கு தெரியாம இருக்குது. வெறும் சஹூர் இஃப்தார் மட்டுமே கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நோன்பு காலங்கள்ல எப்படி எல்லாம் இருக்கப்பட வேண்டும் அதனுடைய மசாயல்களை இந்த உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் யார் தகுதியானவங்க? ஆலிம்கள். அந்த ஆலிம்களை நாம் வரவேற்கப்பட வேண்டும், அதற்கு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும், அதற்கு காசு பணம் தேவைப்படுகிறது. இப்படி வீண் விரயத்தில் கொண்டு போய் கொன்ற காசு பணங்களை முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு செல்வந்தர்கள் பயன்படுத்தினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னும் முஸ்லிம்கள் பியூரா வாழ முடியுமே. இப்படி இந்த மார்க்கத்தில் எத்தனையோ பேர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை வீண் விரையுமாக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக. அல்லாஹ் அழகாக சொல்லுவான், உமது கையை கழுத்தில் இறுக்கமாக கட்டிக்கொள்ளாதே, அதே நேரத்தில் உன் கையை ஒரேடியாக விரித்தும் கொள்ளாதே. இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரக்கூடிய எத்தனையோ முஃபஸ்ஸிரீன்கள் அழகான விளக்கம் தருவார்கள். அதில் தாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், எனக்கு 500 ஈச்ச மரங்கள் இருந்தது. அந்த 500 ஈச்ச மரங்களை நான் என்ன செய்தேன், ஒரேடியாக அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒரேடியாக நீ வாரி கொடுப்பது மார்க்கத்தில் வரம்பு மீறிய செயல் என்றார்கள். நீ தர்மம் பண்ணாலும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும், மொத்தமா அள்ளி கொடுத்துடக்கூடாது. தர்மம் கொடுப்பதில் ஒரு நிதானம் இருக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வாரி கொடுத்துடுறாங்க கொடுப்பதில். நாளைக்கு தனக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது அவர்கள் பிறரிடத்துல போய் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நல்லவருடைய அடையாளங்களை எப்படி சொல்வார் என்று சொன்னால், நல்லவர்கள் தர்மம் செய்வார்கள், நல்லவர்கள் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள், நல்லவர்கள் முறையாக வாழ்க்கையை நடத்துவார்கள், கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கல்யாண வீடுகளில், மண்டபங்களில், விருந்து சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்டுக்கு அவர் படுற பாடு இருக்குது. அவர் பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் இருக்கும். அவர் பெரிய ராயல் ஃபேமிலியாக இருப்பார். ஆனால் பந்தியில் ஒரு லட்டு வைக்கலன்றதுக்காக வேண்டி அவர் படுற பாடு, அல்லாஹு அக்பர். அவர் நினைச்சாருன்னா லட்டு கடையை உருவாக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணம் என்ன, தனக்கு 1000 சொத்து இருந்தாலும் அதில் வாங்கி சாப்பிடக்கூடாது, அந்த ஒரு லட்டுல சாப்பிட்றதா என் மன திருப்தி. கஞ்சத்தனம், வீண் விரயம் செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார், கஞ்சத்தனம் செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். இந்த 2 நிலையோடு நீங்கள் தொழுதாலும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாலும் உங்கள் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதில் சந்தேகம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், வாழ்க்கையிலே எல்லா செயல்களிலும் நீங்கள் எல்லை மீறி செயல்பட்டால் அது அத்தனையும் வீண் விரயம் தான். நம்ம அகராதியில சாப்பிட்றது, குடிக்கிறது இதுதானே வீண் வரையும் நினைச்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், வாழ்க்கையில ஒட்டுமொத்த செயல்கள். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் ஃபேஸ்புக்ல ஏறக்குறைய 5 மணி நேரம் ஒருத்தன் நேரத்தை விரயம் செய்யறான்னா அது இஸ்ராஃப்ன்றாங்க. வாட்ஸ்அப்ல 1 மணி நேரம் விரயம் செய்யறாங்க. சீரியல்ல 6:30 மணிக்கு உட்கார்ந்தாருன்னா ரமலான் மாசத்துலயும் 11 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நேர விரயம். தண்ணீர் பயன்படுத்துவதில் விரயம். ஆடைகள், ஒரு வருடத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெஸ் எடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. பிறந்தான நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, கல்யாண நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. மாமா வெளிநாட்டிலேருந்து வர்றாரு, அவரை பார்க்க போகும்போது ஏர்போர்ட்டில் அவரை கை கொடுத்து கூப்பிட்டு வரும்போது அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. எல்லாத்திற்குமே ஆடைகள். கல்யாண மண்டப வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விருந்துகளில் முன்பெல்லாம் ஒரு கறியோட இலையில சோத்தை போட்டு அனுப்பிடுவாங்க. இப்படி அப்படி கிடையாது. சாப்பாட்டில் ஒரு கறி இருக்கு, சாப்பாட்டுக்கு ஓரமாக இன்னொரு கறி இருக்கு. என்னன்னு கேட்டால் அதுக்கு தொட்டுக்க இதுவா, மட்டனுக்கு தொட்டுக்க சிக்கனா, தப்பு இல்லை. இப்படி இந்த உம்மத்துல ஒரே இறைச்சி அதிகமா இறக்குனதுனால நோய்கள் தான் அதிகமா இருக்கிறது. டாக்டர் சொல்றான், நீங்க அதிக இறைச்சி எடுத்துக்காட்டி உங்க உயிருக்கு ஆபத்துன்றான். நிறைய பேர் இந்த கொலஸ்ட்ரால்ல வேர்த்து கொட்டும் பொழுது தவறா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏதோ பேய் பிடிச்சிக்கிச்சு, எனக்கு ஏதோ பிசாசு பிடிச்சின்னு சொல்லி கடைசி வரைக்கும் டாக்டர்கிட்டே போகாம கொலஸ்ட்ரால் பார்டர்ல இருந்தது அன்கண்ட்ரோல் ஆகி இவர் கோமா நிலைக்கு போற நிலைக்கு ஆளாயிட்டார். காரணம், உணவில கட்டுப்பாடு இல்லை, உணவு வீரியம். எல்லா இடங்களிலும் ஒரு உணவை பல உணவுகளாக வைக்கப்படுகிறது. இப்படி இந்த சமுதாயம் இதெல்லாம் சரி செய்து கொண்டால் இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் நல்லவர்கள். இப்படிப்பட்ட நல்லவர்கள் தான் இந்த உலகத்தில் இடம் பிடிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், அர் ராகிப் என்ற ஒரு அறிஞர் இருந்தார்.
அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார், எல்லா நிலைகளிலும் இஸ்ராஃபை இந்த மக்கள் கடைபிடிக்கிறார்கள். அரபுலகத்தில் 2 வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒன்று இஸ்ராஃப், இன்னொன்று தத்பீர். இஸ்ராஃப் என்றால் தேவையில்லாம வாரி வாரி இறைக்கிறது, இது வீண் வரையினாங்க. தத்பீர் என்று சொன்னால் தனக்கு சம்பந்தமே இருக்காது, அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. தேவையில்லாத, அதாவது தேவை உள்ள விஷயத்துல வீண்வரை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, தனக்கு தேவையில்லாத விஷயத்துல வாரி வாரி எரிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த பூமியில இறங்காது. ரமலான் மாசத்துல நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட அழுது அழுது யா அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை கொடுன்னு கேட்கிறோம். அடைஞ்ச உணர்வு நமக்கு இருக்கான்னு கேட்டா நம்ம சபையிலேயே யாரோ ஒரு இஸ்ராப் செய்து கொண்டு இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் நன்றாக சாப்பிடலாம், நன்றாக உடுத்தலாம், நன்றாக எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் அதில் வீண் விரையும் மாத்திரம் செய்யாதீர்கள். உங்களுக்கு ஒரு பொட்டலம் கொடுத்தாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்கோங்க. இன்னொரு பொட்டலம் வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் வாங்கலை நினைக்கிறீங்க பாருங்க, அந்த நினைப்பை இஸ்ராஃப்ன்றாங்க. உங்களுக்கு தேவையானது வந்துருச்சா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. அதை தாண்டி இன்னொன்று வந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அந்த நினைப்பை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பெரிய தவறுன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எத்தனையோ இடங்களில் அவர்கள் வறுமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு காலமும் செழிப்பான வாழ்க்கையே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு வாசல்ல வந்துருவாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாசல்ல வந்துருவாங்க. பார்த்தா 2 பேரையும் நபிகள் நாயகம் கேட்பாங்க, 2 பேரையும் வீட்டை விட்டு வந்தீங்க? 2 பேரும் சொல்லுவாங்க, எந்த பசி உங்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்ததோ அதே பசி தான் நாயகமே எங்களை வீட்டை விட்டு கொண்டு வந்தது. நீங்க பார்க்கலாம், இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள், இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், ஆக பெரிய சஹாபாக்கள், உலகத்துடைய சர்வதேச தலைவர், ஒருவேளை சாப்பாட்டுக்கு தன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வாழ்க்கை வரலாறு. மாசத்துல 30 நாள்னா கடைசி 3 நாள் பெருமானாருடைய வீட்டில் தொடர்ந்து அடுப்பு எரிந்ததா வரலாறே கிடையாது. எத்தனையோ முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பசிக்காக போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் உணர வேண்டும். இந்த சமுதாயத்தில் வீண் விரயமும் கஞ்சத்தனமும் நாளுக்கு நாள் அதிகமானனால தான் யார் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அது முறையாக போய் சேருவதே கிடையாது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துல 2 பெருநாளுக்கு தான் துணி எடுப்போம். இன்னைக்கு அது வரம்பு மீறி செயல்படுது. ஒரு பீரவை திறந்தாலே இன்னைக்கு ஏராளமான துணி. முடிந்த வரை வரக்கூடிய இந்த ரமலானில் இருந்து நம்முடைய தேவைக்கு பெருநாளைக்கு புது துணியை போட்டு தரணும்னு சொன்னது. அந்த அடிப்படையில் தேவைக்கு ஒரு பரக்கத்திற்கு ஒரு புது துணியை எடுத்துக்கலாம். அதை தாண்டி நாம் துணிமணி அதிகம் சேர்க்கின்ற பொழுது அதை பெருமானார் வீண் விரயம் என்று குறிப்பிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், வீண் விரயம் நிகழ்வதற்கான காரணங்களை ரசூலுல்லாஹ் அடுக்குகிறார்கள். 1, இந்த சமூகத்தில் அறியாமை புகுந்ததால் இந்த சமூகம் வீண் விரயத்தில் குதிச்சிருச்சு. அறியாமை புகுந்ததால் இந்த சமூகத்தில் கஞ்சத்தனம் அதிகமாயிடுச்சு. சரியத்தை யாருக்குமே தெரியறதில்லை, சரியத்தை யாரும் உள்வாங்கிறது இல்லை. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, வீண் விரயத்துக்கு அதிகமா விலை போறாங்க. 2வது, இந்த சமூகத்துல சூழல் தாக்கம் அதிகமாயிடுச்சு. அவன் கார் வாங்கிட்டான், நான் கார் வாங்கணும். ஒண்ணுமே இல்லை, ஒரு இடத்துல கார் கேட்டிருக்கிறாங்க, கார் கொடுக்கல, அடுத்த நாள் ஒரு புது கார். எப்படிப்பா வாங்கினேன், கடன் வாங்கி வாங்கினேன், கொண்டாடி நிறைய வச்சு வாங்கினேன். இது என்ன இப்படி வாங்கணும் எங்க இருக்கு, கிடையவே கிடையாது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை நடந்து போயிருக்கிறாங்க. எந்த சொகுசு வாகனமும் கிடையாது. ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகளை, மார்க்கத்தினுடைய ஆரம்ப வரலாறுகளை இந்த சமூகம் படிக்க தவறுனால தான் இஸ்ராஃபில் கொடி கொட்டி பறக்குது. இன்றைக்கு சூழல் தாக்கம் அதிகமாயிடுச்சு. அவன் பொண்ணுக்கு அவன் பெரிய கிராண்டா கல்யாணம் பண்ணான், நானும் கிராண்டா பண்ணணும், கடன் வாங்கி, இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் வட்டிக்கு வாங்கி என்ன செய்யறாங்க, தன்னுடைய சுபகாரியங்களை செய்யறாங்க. 3வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நெருக்கடிக்கு பின் உண்டாகக்கூடிய ஒரு மோசமான ஒரு வசதியான வாழ்க்கை. நெருக்கடி, எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும், எப்படியாவது ஷார்ட்கட்டில் மேலே வந்துடணும். இன்னைக்கு உழைக்குன்ற எண்ணமே இந்த சமூகத்திற்கு இல்லாமல் போயிடுது. எங்கேயாவது ரோட்டில் புதையல் கிடக்குமா, எங்கேயாவது பெட்டி கிடக்குமா, ஏதாவது டப்பா கையில் கிடைக்குமா, இல்லை எங்கேயாவது வீடு கட்டும் போது ஏதாவது ஒன்று கீழேருந்து மாட்டுமா, இப்படி உழைப்பு இல்லாமல் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. இது என்ன செய்து இவர்களை பெரிய இஸ்ராஃபுக்கு உள்ளாக்கப்படுது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைக்கு வீண் விரயம் செய்யக்கூடியவர்களுக்கான தோழமை நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம வீண் விரயம் செய்யறது இல்லை, ஆனா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களோடு நம்முடைய நட்பு அதிகமானனால அவங்களுடைய பழக்கம் நமக்கு ஒட்டி கொண்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து குறிப்பிடுகிறார்கள், சிறுபிராயத்திலிருந்து நம் பிள்ளைகளுக்கு இஸ்ராஃபினுடைய நஷ்டத்தையும் கஞ்சத்தனத்தினுடைய கஷ்டத்தையும் நான் சொல்லி புரிய வளர்த்து ஆளாக்கினால் அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது தவறான வழியிலே போக மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆடை விஷயத்துல இஸ்ராஃப் வீண் விரயம் வந்துருச்சு,
வாகனங்கள் விஷயத்தில் 1க்கு 4 வாகனம். ஒரு வீட்டில் போய் பாருங்க, 1க்கு 4 கார் இருக்கு. ஆனால் அவர் போகிறது ஒரு காரு தான், 3 காரும் சும்மா தண்டத்துக்கு தான் கிடக்குது. எத்தனையோ ஏழைகள் தன்னுடைய காரியத்திற்காக, சுப காரியத்திற்காக ரொம்ப தூரம் பயணம் போகக்கூடியவர்கள்லாம் பஸ்ஸில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்னைக்காவது கூப்பிட்டு ஒரு கார் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சொன்ன அந்த மகா வள்ளல் அப்படி ஒன்று இருந்திருந்தா இன்னைக்கு பெற ஆகி போச்சு. 14, 15 ஒரு மழை பெய்ய காணுமே. ரமலான்லாம் ஒரு காலகட்டத்தில் மழை பெய்ஞ்சது. இன்னைக்கு மழை பெய்வதற்கான அறிகுறி கூட இல்லாமல் போனது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நமக்கு மத்தியில் இஸ்ராப் அதிகமானனால அல்லாஹ் அருள் பார்வையை கொண்டு இந்த உம்மத்திற்கு அந்த அருள் மலையை கூட தடுத்து விட்டான். குர்ஆன்ல 63 இடங்கள்ல அல்லாஹ் நீரை பத்தி பேசுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆயுள் காலம் 63. ரெண்டையும் மார்க்க உலமாக்கள் கணக்கிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வயதும் அல்லாஹ் குர்ஆனில் பேசிய 63 இடங்களில் தண்ணீர், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மனிதனுக்கு வாழ்வதற்கான தேவை தீனி கிடையாது, உணவு கிடையாது. தண்ணீர் முறையாக இவனுக்கு கிடைத்தாலே போதும், உயிர் வாழ்ந்து விடலாம். 70% தண்ணீர் இந்த உடம்பில் இருந்தால் இவனால் கண்டிப்பாக வாழ முடியும். நீரின்றி உலகம் அமையாதுன்னு சொன்னது போல நமக்கு தண்ணீரே ஆக சிறந்த உணவு. அதற்காக தண்ணீரை குடிச்சிட்டு இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது, தண்ணீரே ஒரு மனிதனுக்கு போதுமானது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஓரிரு கவனங்கள் போதுமானது. இன்னைக்கு சபையில கொண்டாந்து வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி உள்ள எவ்வளவு தள்ள முடியுமோ அவ்வளவு தள்ளுறது. அங்க இமாமு சூரா ஃபாத்தியாவுக்கு முடிச்சுட்டு ஆமீன் சொல்றதுக்கு முன்னாடி முதல் சப்ல இருக்கிறவங்க பெரிய சவுண்டு ஏப்போம். என்னடான்னு பார்த்தாக்கா எல்லாம் சஹர்ல கட்டின கட்டு. அப்படி சஹர் நல்லா சாப்பிடுங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹ். சஹருக்கும் போர்க்களத்துக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அல்லாஹ் கேள்வியே கேட்க மாட்டான்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போருக்கு போறவங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் கேள்வி கணக்கு கிடையாது. சஹருக்காக வேண்டி நோன்புக்காக சாப்பிட்டு கேள்வி கணக்கு. அதை தாண்டி நீங்க மற்ற காலங்கள்ல எவ்வளவு சாப்பிட்டாலும் அதற்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்படி நம்முடைய எல்லா விஷயத்திலையும் வீண் விரயத்தை நாம் தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு என் அருள் பார்வை இல்லாமல் போய்விடும். எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா துண்டிக்க செய்து விடுவான். எனவே அல்லாஹ் நமக்கு எந்த செல்வத்தை தந்தானோ அந்த செல்வத்தை கொண்டு யாருக்கு உதவப்பட வேண்டுமோ அவர்களுக்கு உதவுங்கள். நிறைய பேர் வாயை திறந்து கேட்காம மனசுலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பணக்காரங்களாம் பார்க்கும்போது இவர் கொடுத்துட மாட்டாரா, இவர் நமக்கு செஞ்சிட மாட்டேன், எத்தனை பேர் ஏங்குறாங்க. அந்த ஏக்கம் எல்லாம் நாளைக்கு மறுமை நாள் நமக்கு பெரிய கை சேதமா நஷ்டமா மாறிவிடும். அதே போல கஞ்சத்தனம் காட்டாம வரக்கத்தா செய்யுங்க, கொடுக்கறதுல வாரி வாரி கொடுங்க. இந்த ரெண்டையும் நாம் கடைபிடித்தால் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக கபூலாகும். அப்படி நல்ல அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. வாழும் காலமெல்லாம் இஸ்ராஃப் என்ற அந்த கொடிய குணத்திற்கு ஆளாகாமல், கஞ்சத்தனம் என்ற மோசமான குணத்திற்கு ஆளாகாமல் ரசூல் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவான். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி